பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் சண்டே எபிசோடில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றதையும் முத்துக்குமரனை ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அண்ட் அவரோட பாசமலரான சாட்சினா வெளியே போக போகிறாங்க. ஸோ இது அவருக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்ற எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மஞ்சரியை சேவ் பண்ணுறாங்க. ஆனால் நேற்றே ஜாக்லின் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்டாக சேவ் ஆகிட்டாங்க. ஸோ மஞ்சரி தான் செகண்டாக சேவ் ஆகுறாங்க. ஸோ அதை பார்த்து நிறைய சப்போர்ட்டர்ஸ் ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன தான் கோவா கேங்க்கு ரோஸ்ட் கொடுத்துருந்தாலும் ஜாக்லினை வச்சு செஞ்சாங்கன்னு சொன்னாலும் எங்கள் அக்கா தானே ஃபர்ஸ்ட்டாக சேவ் ஆனாங்க அப்படின்னு. அதாவது இந்த பலி கொடுக்க போகிற கெடாவை மாலை மரியாதைலாம் செஞ்சு கூட்டிகிட்டு போய் அப்புறம் செய்வாங்க இல்லையா, அதே மாதிரி தான் உங்களையும் ஆட விட்டு அடிக்கணுன்றதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் மஞ்சரிக்கான அந்த ஒரு சேவ் அப்படின்றது டெஃபினட்டாக அவங்களுக்கு தேவையான ஒன்றாக நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா போன வாரங்கள் அவங்கள ரொம்ப நம்ம அருண் எப்படியெல்லாம் அவங்களை பிராண்ட் பண்ண முடியுமோ, இவளால் தான் எங்கள் கேமே ஸ்பாயில் ஆச்சு, இவ ரொம்ப ஒரு இன்ஹியூமன் திங், அது டாஸ்கே அப்படிதான், நீ ஒரு டெவிலாக இருக்கணும் அப்படின் போது உனக்கு எந்த ஒரு மனிதாபிமானம் இரக்கம்ன்றதை என்னென்னு காட்டக்கூடாது, அப்படி அவங்க டாஸ்க்கு தான் அவங்க பண்ணாங்க. பட் இருந்தாலும் பல இடங்களில் அவங்கள சுற்றி பிராண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் அருண். பட் அவனுக்கு நோஸ்கட் கொடுக்குற மாதிரி மஞ்சரியா செகண்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்ததாக சௌந்தர்யக்கான கேள்விகள், அதாவது நம்மளோட மஞ்சரி அந்த பால் வேணும், என்னோட போர்ஷன்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு ஒரு கட்டத்தில் நம்மளோட சௌந்தர்யா அப்படியே அந்த மாக்கிங் ஸ்டேஜுக்கு போய் அவங்கள நாய் மாதிரி குலைச்செல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ கேட்கப்படுது. சௌந்தர்யாக்கான பயங்கரமான ரோஸ்டிங் கொடுக்கப்படுது. ஏமா எதுக்கெடுத்தாலும் எக்ஸ்பிரஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேம்மா, இந்த ரியாக்ஷன்ஸ் வச்சு நீ தப்பிக்க போறியா அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவுக்கு செம்மையான டோஸ் கொடுக்குது. அந்த பொண்ணு இது வரைக்கும் சௌந்தர்யா வீட்டுக்குள்ளே உருப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க முதல் நமக்கு பெருசாக ஹைலைட்டிங்காக தெரிஞ்ச இடம் சுனிதா மாதிரி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. அந்த ஒரு டாஸ்க் நல்லா பண்ணாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு இடத்துல அவங்கள மாக் பண்ணுறது, எக்ஸ்பிரஷன் கொடுக்கறது, எல்லாரையும் டீஸ் பண்ணுறது, இதை தாண்டி அந்த பொண்ணு வேல்டாக என்ன பண்ணியிருக்காங்க, முதல் வாரங்கள் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தனியாக இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் விஷால் கூட கேங் சேர்ந்து சுற்றுனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஜெஃப்ரி கூட எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலடா, கழுத்து அறுத்துக்கிட்டுமா கையை அறுத்துக்குமா, நான் என்னடா பண்ணணும் அப்படின்னு அவங்க கூட கொஞ்ச நாள் சுற்றாங்கண்ணா. அப்புறம் ரயான் வந்ததுக்கப்புறம் ரயான் அவங்க கூட சுற்றுறாங்க. அப்புறம் இப்போ இந்த கோவா கேங்கில் செட் ஆகிட்டாங்க. மற்றபடி அந்த பொண்ணு வேல்டாக இது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கு, ஒன்றுமே பண்ணலை. ஸோ அவங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படுது. அண்ட் அடுத்ததாக தர்ஷிகாவுக்கும் ரோஸ்டிங் நடக்குது. அதாவது நீ கிச்சன் இன்சார்ஜ் தானே, நீ எதுக்கு போய் ரவா லட்டு பண்ணுற, அதை பண்ணுற, நீ ஏன் பண்ணுற அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ டெஃபினட்டாக தேவை தர்ஷிகா கேம் அப்படின்றதெல்லாம் மறந்து ஏதோ காதல் பண்ணுறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம்ன்ற மாதிரி எப்போ பாரு அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு அவனை கூட சுற்றிக்கிட்டு அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு இதே வேலை தான் நடந்துட்டுருக்கு. இவங்க போய் அழுதுகிட்டே அப்படியே போய் வாஷ்ரூம் கிட்ட போய் நிற்பாங்க. ஒரு 5 நிமிஷத்தில் அவனும் வருவான், 2 பேரும் ஹக் பண்ணிக்குவாங்க, வா இப்போ ஓகேவா அப்படின்வான். ஸோ என்ன தான் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தர்ஷிகாவும் கேள்விகள் கேட்கப்படுது. அண்ட் அடுத்ததாக ரயான் அண்ட் ராணாவை 2 பேரையுமே தேர்டாக சேவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ரயான்கெல்லாம் ஒரு நினப்பு இருக்குது, என்ன அப்படின்னா, சார் நான்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், டஃப் காம்படிட்டர் அப்படின்னு ஒரு நினப்பு இருக்குது. அண்ட் ராணா ஒரு மக்கு பையன், ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொன்ன அந்த மக்கு பையனையும், அதாவது நம்ம ரயான் பார்வையில் மக்கு பையனையும் ஸ்ட்ராங் பிளேயரையும் ஒரே டைமில் சேவ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஜெஃப்ரியோட கேப்டன்சி எப்படி இருந்தது அப்படின்ற கேள்விகள் கேட்கப்படுது. அண்ட் அடுத்ததாக ஜாக்லின் மீண்டுமா அப்படின்ற மாதிரி கோவா கேங்க மறுபடியும் ஜாக்லின் வச்சு பொழக்கிறாரு. அண்ட் அடுத்ததாக தான் தர்ஷிகா, சத்யா, ரஞ்சித், முத்து, ஆனந்தி, சாச்சனா இவங்க எல்லாரும் ஹாட் சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அண்ட் இதில் நம்மளோட ஆனந்தி வெளியேற்றப்படுறாரு. இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றதே பல வாரங்களாக நம்ம சேதுனா பண்ணுறதே கிடையாது. அவர் டேரெக்டாக அதை பிக் பாஸ் கிட்ட கொடுத்துட்றாரு. பிக் பாஸ் உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கண்டக்ட் பண்ணுவார், நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அது சேதுனாக்கு பர்சனலாக ரொம்ப எஃபெக்ட் ஆகுதாம். லைக் அவரை ஒருத்தரை வெளியே போகணும், அதுக்குன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு 4-5 பேரை உட்கார வச்சு அதில் 2 பேர் அதில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணி அவங்க ஃபீல் பண்ணும்போது அதை நம்ம சேதனாலும் தாங்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால டேரெக்டாக அதை பிக் பாஸ் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க, அவங்க வரட்டும், பேசி என்கிட்ட நான் அனுப்பி விடுறேன் அப்படின்ட்டாராம். இப்படிப்பட்ட நபர் சாச்சனாவை வெளியே எடுக்கும்போது என்ன கத்தி கதறியிருப்பாங்கன்னு எனக்கு அதை யோசிக்கவே முடியல. ஏன்னா சுனிதா வெளியே போகும்போது நம்மளோட சேதுனா ரொம்ப ஃபீல் பண்ணார், ரியா போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்படி இருக்கும்போது சாச்சனா தன்னோட பொண்ணு மாதிரி அவரே நினைக்கிறாரு, என் பொண்ணை யார்டா உள்ள விட்டது அப்படின்னு சொன்ன அவர் சாச்சனா வெளியே போகும்போது நமக்கு ஜென்ரலாகவே தெரியும் சாச்சனா எப்படி அழுகுவாங்க அப்படின்ட்டு. ஸோ சாச்சனாக்கு எப்படியாவது அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. பட் அது நடக்காமல் அவங்க போகிறது
சாரி ஃபர்ஸ்ட் நம்ம ஆனந்தி போறாங்கன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு அடுத்ததாக தான் ஒரு சர்ப்ரைஸாக சாச்சனா அடுத்தது டபுள் எவிக்ஷன் சொல்லி சாச்சனா வெளியே போகிறாங்க. ஸோ அந்த டைம் எப்படி இருக்கும் ரெண்டு பேரையும் பார்க்குறக்கு அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி இப்போமே எப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுவார் நம்ம சேதுனா அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சாச்சனா சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப இமோஷனலாக அழுவாங்க. சாச்சனாக்கு இந்த டைம் போகிறது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி போயிருந்தாங்கன்னா கூட இன்னும் ரொம்ப நெகட்டிவிட்டியோட போயிருப்பாங்க. பட் இப்போ ஒரு கடந்த 2 வாரங்களாக சாச்சனா கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி கிட்ட வந்துட்டு இருந்தாங்க, கேம் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ சாச்சனா போகும்போது நம்ம எல்லாருக்கும் ஓகே அந்த பொண்ணு ஏதோ விளையாடிச்சுப்பா, அந்த பொண்ணை ஏன்ப்பா வெளியே தூக்குறீங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட சாச்சனா வெளியே போகிறது அவங்க ஃபியூச்சருக்கு நல்லது. அண்ட் அவங்க சின்ன பொண்ணு தான், இப்போ தானே ஒரு 20-21 வயசு ஆகுது அப்படின்போது அவங்க இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, அந்த பொண்ணு ரொம்ப ஹைப்பராக இருந்தாலும் ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன் அவங்க. ஸோ பட் லேர்ன் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த பிக் பாஸ் வீடு அவங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் சாச்சனா. அண்ட் ஆனந்தியோட எவிக்ஷன் அப்படின்றதும் வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே சத்யா, ரஞ்சித், விஷால், ரயான் இவங்களாம் இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. பட் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஆனந்தியை தூக்குறாங்க அப்படின்னா ஆனந்தியோட கேம் இடையில காணாமலே போயிடுச்சு. அதாவது எப்போ அந்த லெட்டர் டாஸ்க் வந்தது இல்லையா, அப்போ அருண் வந்து ஆனந்திக்கு லெட்டர் எழுதியிருப்பார், நீங்கள் எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அன்னைக்கு உடஞ்சி ஆனந்தி அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. அடுத்த வாரமே உடனே வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தாங்க. நம்மளோட ரயான் வந்து ஸ்டே அவே அப்படின்றது கொடுத்தார். நீங்கள் ரொம்ப மேனிப்புலேட்டிவாக இருக்கீங்க, நீங்கள் எல்லாரும் மண்டையும் கழுகி நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதுலேருந்து ஆனந்தி அப்படியே டவுன் ஆகிட்டாங்க. ஓகே நம்ம வெளியே எங்கேயோ தப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்ற இமேஜ் கான்ஷியஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டம்ன்றது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் போயிருச்சு. ஸோ முத்துக்குமரோட இந்த ஹாட் சீட் அப்படின்றது டெஃபினட்டா அவருக்கு தேவையான ஒன்றா நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இன்னும் நமக்கு ஒரு 5-6 வாரங்கள் தான் இருக்குது அப்படின் போது நீங்கள் இன்னும் அடித்து ஆட வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதை விட்டு நம்ம இன்னும் ஒரு அண்டர் பிளே பண்ணுறோம், நம்ம வந்து லிசன் பண்ணுறோம், அதெல்லாம் போதும் முத்து. நீங்கள் நேற்று பண்ணீங்க இல்லையா ஒரு சம்பவம் சிரிச்சுக்கிட்டே பண்ணீங்க, உங்களோட பாயிண்ட் அத்தனையும் வேலிடான பாயிண்டாக இருந்தது. உங்களை பேச விட்டு சேது நான் ரசிச்சுட்டு இருந்தார். அந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குது, நீங்கள் நினைக்கிற விஷயங்களாம் அழகாக உங்களால் கன்வே பண்ண முடியுது, கேமும் சூப்பராக விளையாடுறீங்க. ஸோ அடித்து ஆட வேண்டிய இடத்துல இருக்கீங்க. டைட்டில் வின்னர் நீங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரியுது, எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க, நான் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இன்னும் நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத அவர் முன்னாடியே டிசைட் பண்ணிட்டார். ஸோ அந்த ஆடியன்ஸ்க்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் இறங்கி விளையாண்டா நல்லது. ஏன்னா விஜய் டிவி அவங்க ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி மேலே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 1 hour எபிசோட்லலாம் அவரோட போர்ஷன்ஸை அப்படியே கட் பண்ணிடுறாங்க, தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து லைவ் பார்ப்பாங்களான்னா கிடையாது, 1 hour எபிசோட் தான் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கும் நம்மளோட முத்தோட போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணுறது என்னமோ எனக்கு என்னமோ லைக் அவங்க ப்ராடக்ட்ஸை புஷ் பண்ணி முன்னாடி கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ டெஃபினட்டாக இந்த ஹாட் சீட் முத்துக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஸோ உங்களோட பாசமலரான சாச்சனா வெளியே போகிறது உங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் நீங்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக ஒரு முத்தோட ஃபேனாக நான் யோசிக்கும் போது நீங்கள் தனியாக விளையாடுறது தான் உங்களுக்கு நல்லது. ஸோ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தான், நீங்கள் யார் கூடயும் குரூப் சேரணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு சாச்சனா மேலே பயங்கர பாசம் இருக்கிறது எங்களுக்கு தெரியுது. பல இடங்கள்ல அவங்க உடஞ்சி உட்காரும் போது அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறது, அந்த பொண்ணுக்கு போய் ஊட்டி விடுறது, அந்த பொண்ணு மேலே ஒரு தப்பு அப்படின் போது முதல்ல போய் அந்த பொண்ணுக்காக குரல் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த ஒரு பாச வலைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். முத்துக்குமரன் அப்படின்னா அந்த இனிஷியலாக நாங்கள் பார்த்த அந்த ஒரு ஃபயர் மோடுக்கு வந்தால் நல்லா இருக்கும். பட் அவருக்கு டெஃபினட்டாக இது ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா அவர் கம்ஃபர்டபுளாக பேசுகிற ஒரு 2-3 பேரில் அது யார் யார் அப்படின்னா தீபக், மஞ்சரி, சாச்சனா இவங்க கூட மட்டும்தான் அவர் மாதிரி கம்ஃபர்டபுளாக அவர் மனசில் நினைக்கிறத பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்க முடிஞ்சது. அதில் சாச்சனா போகிறது அவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். ஆனால் பரவாயில்ல, ஒரு 6-7 வாரங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போய் உங்கள் பாசம் மலரை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ முத்து இதுக்கு மேலே இறங்கி ஆட வேண்டிய இடத்துல இருக்கார் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்குவார். அண்ட் அடுத்ததாக நம்ம அருண் பற்றி பேசமா மறந்துட்டு, அருண் பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஒரு ஹோஸ்ட் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னே அவருக்கு தெரியல. ஏண்டா நீயும் தான் அங்கே கேங் கூட சேர்ந்துக்கிட்டு இழிச்சிக்கிட்டு உங்கள் கேங்கை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்கள் கேங்கை பார்த்தா ஆசையாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையும் பேசினேன். சரி நான் கேங்கில் இல்லை சார் அப்படின்றது ஓகே. ஆனால் அதை விட்டுட்டு என்ன சார் இப்போ நாங்கள் போய் உட்காரணுமா சார் அப்படின்றதாகட்டும், எக்ஸ்பிரஷன் கொடுக்குறதாகட்டும், அவன் வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த சீரியல் என்ன கண்ணம்மா சீரியல் அந்த பிச்சு 2-3 பார்ட்டாக நடிச்சாலேயே அங்கே தேவையில்லாமல் ஒரு மொக்க எக்ஸ்பிரஷன் கொடுத்து அது அப்படியே பிளட்ல கலந்துச்சு போல இருக்கு அந்த டப்பாக்கு. ஏன்னா எப்படி நீங்கள் வந்து ஒரு ஹோஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்ணணும்னே தெரிய மாட்டேங்குது. இதுவே கமல் சாராக இருந்தால் நீங்கள் உங்களால் இப்படி பிஹேவ் பண்ண முடியுமா? ஐயோ நம்ம ஃபியூச்சரே காலி ஆயிரும் அப்படின்னு பயம் இருக்குல்ல. சேது சார்னா உங்களுக்கு அவ்வளோ இதாக போயிடுச்சா? அது சேதுவோ இல்லை கமலோ யாராக இருந்தாலும் அந்த ஹோஸ்ட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுக்கணும். ஸோ சேனல் டெஃபினட்டாக அந்த அவனுக்கு டப்பாக்கெலாம் ஒரு வார்னிங் கொடுத்து அவனை அடக்கி வைக்கணும். ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம். நீ பண்ணதை தான் அவர் சொல்கிறார், சார் இல்லை சார் நான் பேசிட்டு தான் சார் இருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். அதை விட்டு ஒரு ஹோஸ்ட்டை பார்த்து முறைக்கிறது, ஏன்னா நான் இப்போ அங்கே போகணுமா அப்படின்ற மாதிரி பேசுறது அருணோட ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான். மேலே ஒரு தப்பு சொன்னீங்க அப்படின்னா அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. உடனே அவங்களை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற
ட்ரை பண்ணுற இடியட் தான் வந்து அந்த அருண் இல்லை அந்த டப்பா. ஸோ அவருக்கு டெஃபினட்டாக ஒரு வார்னிங் கொடுக்கப்படணும். அண்ட் நேற்று ஹோஸ்டிங்கில் சேதுனா வேற லெவலில் சம்பவம் பண்ணார். நல்லா இருந்தது. அவர் யார் யாரை என்னென்ன கேள்விகள் யார் யார் எந்த இடத்துல வைக்கணுமோ அதெல்லாம் சூப்பராக பண்ணார். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் கொடுத்தாங்க. ஏன்னா அவர் தப்பு பண்ணாலும் நாம தான் அவரை பயங்கரமாக திட்டுறோம். அதே மாதிரி அவர் நல்லா பண்ணாலும் பாராட்டுக்கள் கொடுத்தாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ நேத்தரோட ஹோஸ்டிங் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.